Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கு குருமா எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலை. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை. நெக்ஸ்ட்டு ஒரு கப் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ். கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது தோல் சீவின உருளைக்கிழங்கு. காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து தேவைக்கேற்ப உப்பு. நெக்ஸ்ட்டு இந்த குருமாக்கு தேங்காய் ஒரு கப், அதுக்கப்புறமா 1/2 கப் பொட்டுக்கடலை, அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் சோம்பு. ஸோ அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி இந்த குருமாவுக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா காயுமே அதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம குருமாவுக்கு எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி இலை, கடுகு, சீரகம் அதெல்லாமே போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா தூள் எல்லாமே அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வேக வச்ச காய் எல்லாமே அதில் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோங்க. இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்க்க போகிறோம். நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சுட போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.